இது எனது வெற்றிக்கனி என்கின்ற பயிற்சித்தாள்களின் 2வது பயிற்சித்தாளின் சுற்றாடல் சார்ந்த வினாக்கள் இடம்பெறும் இறுதி பக்கம் 43 இருந்து இருக்கின்றது. அதாவது இதிலே மொத்தம் 60வது வினா கட்டுரையாக இருப்பதால் 59 வரையிலான வினாக்கள் சுற்றாடல் சார்ந்த வினாவாக இருக்கும். அந்த வினாக்களுக்கு விடையளிக்கும் முயற்சியில நான் உங்களுக்கு இப்பொழுது 43வது வினாவிலிருந்து விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றேன். தயவு செய்து கவனமாக அவற்றை கவனித்துக் கொள்ளுங்கள். எமது உடல் உறுப்புகளில் தாமாக செயற்படும் உறுப்புகளின் தொகுதி எது? உங்களுக்கு தெரியும், எங்கட உறுப்புக்குள்ள பல உறுப்பு தானாகவே செயற்படுது, அதே போல தானாகவே நின்றும்படும். அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, என்றால் எங்கட உடம்புக்குள்ள இருக்கிறது. அந்த உறுப்புகளைத்தான் இங்க கேட்கப்படுகின்றது. அது எது என்றால், இதுல இதயம், நுரையீரல், இரைப்பை, இந்த மூன்றும் தான் அதாவது உடம்புக்குள்ள இருந்து தானாக இயங்குகின்றது. அதாவது இதயம் நாங்க எங்கட உயிர் உற்பத்தியானதுல இருந்து இறக்கம் வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்களே மயக்கமடைந்து நித்திரையா இருப்போம், ஆனா இதயம் வேலை செய்யும். இதயத்துக்கு லீவே கிடையாது, விடுமுறை கிடையாது. அப்ப இதயம் நாங்க உயிருள்ள காலம் முழுக்க வேலை செய்து கொண்டு இருக்குது. இதயம் வேலை செய்யலைன்னா நாங்க இறந்து விடுவோம். ஆனா இந்த இதயம் யாரை கொண்டு இயங்குகின்றது என்று சொன்னா அது தானாகத்தான் இயங்குது. சத்தத்தை, அது இதயம் என்றது ஒரு பம்மாரி, சத்தத்தை இதயம் முழுக்க பரப்பி, உடம்பு முழுக்க பரப்பி அங்க இருக்கிற அசுத்தங்களை கொண்டு வந்து திரும்ப சுத்திகரிக்கிறது. அதாவது சுத்திகரிக்கிறது வந்து நுரையீரல், நுரையீரல்ல இருந்து இதயத்துக்கு சத்தம் வந்து திரும்ப உடம்பு முழுக்க பரவுது. அப்ப இதயமும் நுரையீரலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்ப நுரையீரல் என்பது காற்றை சுத்திகரிப்பது. அதாவது ரத்தம் வந்து காற்றினால அதுல உள்ள ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை அதற்கு கொடுத்து சுத்திகரிப்பது நுரையீரல். மற்ற இரைப்பை என்பது நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளை சமிபாடடைய செய்வது. இந்த மூன்று உறுப்புகளும் தாமாக இயங்குபவை. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. அடுத்த கேள்வி, குருத்து இலைகளை உண்ணும் பிராணி எது? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தாவர இலைகள்ல முதல் வாரது குருத்தி இலை மெல்லிய இலையாக இருக்கும், இளம் பச்சை நிறத்திலே இருக்கும் அநேகமாக. இப்படிப்பட்ட இலைகளை அதாவது இந்த நத்தை என்கின்ற பிராணி கடிச்சு சாப்பிடும். இளம் குருத்தி இலைகள் தண்டுகளை சாப்பிடும். அதால தான் விவசாயிகள் நத்தையை கண்டால் உடனே அழித்து விடுவார்கள். நத்தையை தோட்டங்களுக்கு வந்து அதை பிடித்து சாப்பிடுவது நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அந்த நத்தைகளை எடுத்து உறிஞ்சி சாப்பிடும். அது இந்த நத்தைகள் விவசாயிகளுக்கு தோழன் என்று கருதப்படும். ஆனா நத்தை விவசாயிகளுக்கு எதிரி என்று கருதப்படும். சரி, அப்ப இலைகளை, குருத்தி இலைகளையும் உண்ணுகின்ற பிராணி நத்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முசுறு எறும்போ நுழம்போ அல்ல. கலப்பையின் பயன்பாடு எது? கலப்பை என்றது என்ன? மண்ணை கிளறுறதான், மண்ணை பதப்படுத்துறது. மண்ணை கிளறி அதுக்குள்ள மண்ணீர் மண் வழி போறதுக்கு வழி செய்கிறது. அதான் கலப்பை. இப்ப நவீன யந்திரங்களை டிராக்டர்ல பூட்டி, யந்திரத்துல பூட்டி உழுவார்கள். முற்காலங்கள்ல கலப்பைகளை மாடுகள் தான் இழுக்கும். அப்ப மிகுந்த கஷ்டப்பட்டு தான் அப்ப விவசாயம் செய்தார்கள். மழை பெய்ய முன்பு வானின் தோற்றம் அப்படி இருக்கும் என்றால் இருண்டு இருக்கும். ஏனென்றால் கருமுகில்கள் ஒன்று கூடித்தான் மழை பெய்யும். மேலே நிலத்தில இருக்கிற நீர் 2 வழிகள்ல மேலே போகின்றது. இந்த வழியிலே நிலத்தை கீழே இருக்கின்ற நீர் மரத்தின் மேற்பகுதிக்கு வேர்கள் ஊடாக உறிஞ்சப்பட்டு தண்டுகள் ஊடாக போய் இலைப்பகுதியில இருக்க சூரிய வெப்பத்தாலே ஆவியாகி நீராவியாக மேலே போகுது, முயல் கூட்டமாகுது. அதே போல நிலத்தில நீர்நிலைகள், நிலையாக இருக்கின்ற நீர்நிலைகள், கடல், குளம், ஏரி, ஆறு போன்ற நீர்நிலைகள்ல இருக்கிற நீரும்
சூரிய வெப்பத்தாலே நீராவியாகி மேல முகில் கூட்டமாக இருக்கின்றன. இந்த முகில் கூட்டம் குளிர்காற்று வீசும் போது நீராக மாறுகின்றது. நீராக மாறினோன்னு அது காற்றாக இருந்தது, முகிலாக இருக்க காற்று. அது நீராக மாறினோன்னு பாரம் கூடி நிலத்தை நோக்கி மழையாக பெய்கின்றது. அப்ப இந்த மழையாக பெய்கிற முதல்ல அந்த முகில் கூட்டம் அதாவது நீராக மாறுகின்ற சந்தர்ப்பத்தில் அது கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அப்ப கருமேகம் காணப்படும். கருமேகம் காணப்பட்டால் மழை பெய்ய போகின்றது என்பதற்கான அறிகுறி. அடுத்த கேள்வி, அசுத்தமான நீரை பெருகுவதால் ஏற்படக்கூடிய நோய் எது? அதாவது வாந்தி பேதி என்று பேச்சு மொழியில சொல்வார்கள். வாந்தி என்றால் வாமிட்டிங், சக்தி எடுக்கிறது. பேதி என்றால் வயிற்றோட்டம், வயிற்றால சமிபாடு அடையாம உணவு வெளியேறுவது. அப்ப அதை சொல்றது கொலரா என்று. வாந்தி பேதி இந்த நோய் என்னத்தால ஏற்படுகின்றது என்றால் நீர்கள்ல அசுத்தங்கள் சேர்வதால கிருமி அந்த அசுத்தமான நீரை நாங்கள் பருகினால் அந்த நீர் இறப்பைக்கு போனோன்னு அங்க சமிபாட்டுக்கு பிரச்சனை வரும். ஏனென்றால் அந்த கிருமிகள் சமிபாட்டை குழப்பின உடனே அது வயிற்றோட்டமாக போகும். அதே நேரம் அது வெளியேற இன்னும் கூட இருந்தால் வொமிட்டிங்காக வரும். அப்ப இதால உடல்ல இருக்கின்ற உப்புத்தன்மை குறையும், உடல் சக்தி குறையும், அதோட மரணம் கூடி நிகழும். வாந்தி பேதி அதை கொலரா என்று சொல்றது. அடுத்த நுளம்புகள் முட்டையிடுவது எங்கே என்றால் நீரிலே. அதாவது நல்ல நீர்லையும் விடும், கெட்ட நீர்லையும் விடும். கெட்ட நீர் என்றால் கழிவு நீர். வீடுகள்ல பயன்படுத்துகிற, தொழிற்சாலைகள்ல பயன்படுத்துகிற கழிவு நீர்கள் சாக்கடை வழியே போகும். அந்த சாக்கடைக்கு நுளம்பு வந்து முட்டையிடும். முட்டையிட்ட உடனே நுளம்பின் வாழ்க்கையில முதல் பருவம் முட்டையிலிருந்து பிறகு குழம்பி கூட்டுப்புழு என்று பிறகுதான் நிறையுடைய என்று நுளம்பு வரும். நுளம்பான பிறகு அந்த நுளம்பு தண்ணிக்கே இருக்காது. அபறந்ததிலிருந்து மனிதரை கடிக்கும். மனிதர் மற்றவல்ல மற்ற மிருகங்களையும் கடிக்கும். அப்ப இந்த நுளம்புகள் முட்டை இடுக்கிறது. நன்னீர்லையும் முட்டையிடும், கழிவு நீர்கள்லையும் முட்டையிடும். நன்னீர்ல முட்டையிடுகின்ற நுளம்புகள் தான் அந்த எங்களுக்கு டெங்கு காய்ச்சலை உண்டு பண்ணுகின்ற ஈஸ்ட் இஜிப்ட் என்கின்ற நுளம்பு வகை. அதாவது நுளம்புகளாலே எங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், சிக்கன் குன்யா காய்ச்சல், யானைக்கால் நோய் என்ற நோய்கள் எங்களுக்கு ஏற்படும். சரி பிள்ளைகள், இனி அடுத்த வினாக்களின் தொடர்ச்சியான வினாக்களுக்கு விடைகாண் விளக்கங்கள் தருகின்றேன். நெட்டாண்டு வருவது 4 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது லீப் வருடம். இந்த நெட்டாண்டு எப்படி வருகின்றது என்றால் உண்மையிலேயே இரவு பகல் வாரது. சூரியோளி பூமிக்கு வெளிச்சம் படுகின்ற பக்கம் பகல், படாதது இரவு. பூமி ஒரு கோள வடிவானது, ஒரு பந்தை போல என்று கற்பனை பண்ணுங்கோ. சூரியனை ஒரு பெரிய தீப்பந்தம் என கற்பனை பண்ணுங்கோ. அப்ப இந்த பந்து போல இருக்கிற பூமி சுற்றுகின்ற போது தீப்பந்தத்தில இருந்து வருகின்ற வெளிச்சம் தெரிகிற பக்கம் பகல், தெரியாத பக்கம் இரவு. அப்ப எங்களை பூமியில நாங்க இலங்கையில இருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு நாள்ல அரவாசி நேரம் இரவாகவும் அரவாசி நேரம் பகலாகவும் இருக்கின்றது. பகல் என்பது சூரிய ஒளி கிடைக்கிற நேரம், கிடைக்காத நேரம் எங்களுக்கு இரவு. அப்ப அதுக்கு என்ன காரணம்? பூமி தன்னைத்தானே சுற்றுகின்றது. சுற்றி கொண்டு ஒரு சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றுது. அந்த நீள்வட்ட பாதையில சுற்றுவதற்குத்தான் 365 கால் நாட்கள் எடுக்கின்றது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, 365 கால் நாட்கள். இந்த கால் நாட்கள் 3 வருஷம் சேர்ந்து 3/4 நாட்களாகி 4வது வருடத்துல உள்ள கால் நாளும் சேர்ந்து 4வது வருடம் லீப் வருடம் நெட்டாண்டாக வருகின்றது. அப்ப இந்த வருடம் 366 நாட்களை கொண்டதாக இருக்கும். அப்ப இந்த கேள்வி என்ன? நெட்டாண்டு வருவது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்றால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற விடைதான் பொருத்தமானது. இலங்கை அமைந்துள்ள கண்டம் எது என்று கேட்கப்படுது? ஆசியா கண்டம். உலகிலேயே
மிகப்பெரிய கண்டம் ஆசியா கண்டத்தான். மண்ணரிப்பால் ஏற்படும் பாதிப்பு ஒன்று அல்லாதது. மண்ணரிப்பு என்பது மண் வளத்தை கெடுக்கும் உண்மைதான். மண் சரிவு ஏற்படுத்தும். மண்ணீர் மாசடையும் என்பது தவறானது. மண்வளம் கெடும். அதாவது மண்ணில நீர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் மண்ணரிப்பு ஏற்பட்டால் மண்ணில இருக்கிற கனிப்புகள் வளங்கள் எல்லாம் கெட்டுப்போம். அதோட மண் சரிவும் ஏற்படும். மண்ணில நீர் ஓடி ஓடி அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற ஒட்டும் தன்மையை குறைத்து அவை விலத்தி மண் சரிவுகள் ஏற்படும். ஆனா மண்ணீர் மாசடையும் என்பது தவறான கருத்து. மற்ற பச்சை கிளி என்பது விரும்பி உண்பது பச்சை மிளகாய். உரைப்பாக இருக்கும், அதை விரும்பி உண்ணும். இனி 53. தாவரங்கள் உணவு தயாரிப்புக்கு பயன்படும் வாயு எது என்றால் கார்பன் டை ஆக்சைடு. இப்ப தாவர உணவு தயாரிப்பு பற்றி நான் பல தடவை சொல்லி தந்திருக்கிறேன். அதாவது தாவரங்கள் பிள்ளைகள் நிலத்தில, அதாவது இப்படியாக நிலத்தில ஊன்றி இருந்து இங்கே கிளை பகுதிகள் இருக்கும். இதுகள்ல உணவு தயாரிக்கும். இலையில இந்த கிளைகள் எல்லாம் தாவர நீர் கீழே இருந்து உறிஞ்சப்பட்டு தண்டினூடாக வருகின்றது. இங்க தாவர இலைகள்ல பச்சையம் என்கின்ற இடம் இருக்கின்றது. அந்த பச்சையம் என்கின்ற இடத்தில இந்த நீரும் சூழலில் இருந்து காற்றும் கார்பன் டை ஆக்சைடும் வந்து சூரிய ஒளி உள்ள வேளைகள்ல, சூரிய ஒளி கிடைக்க வேணும், சூரிய ஒளி உள்ள வேளையில கார்பன் டை ஆக்சைடை பெற்று உணவு தயாரிக்கப்படும். எங்க? இந்த பச்சையம் என்கின்ற இடத்துல. அப்ப இதுல கழிவாக விடுறதுதான் ஆக்சிஜன். அதான் எங்களோட சுவாசத்துக்கு அவசியமானது. அப்ப பகல் வேளையில நாங்க தாவரங்களுக்குள்ள நிக்கிறது நல்ல. நாங்க விடுற கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்து உணவு தயாரிக்கும். அது விடுற ஆக்சிஜன்ல நாங்க சுவாசத்தை பயன்படுத்தணும். ஆனா தாவரங்களும் சுவாசத்தின் போது ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் டை ஆக்சைடு தான் வெளிவிடும். அது வேற வழியா. இப்ப நாங்க உணவு தயாரித்தல் பற்றி பார்த்த இடத்துல தாவரங்கள் உணவு தயாரிப்புக்கு பயன்படும் வாயு எதென்றால் கார்பன் டை ஆக்சைடு. இத கரியமில வாயு என்றும் சொல்லப்படும். இனி 54வது வினாவுக்குரிய விடை விளக்கம். ஆற்று நீரின் விசேட இயல்பு. நீங்க ஆறு பார்த்திருப்பீங்கள் பிள்ளைகள். ஆறு என்பது மலை உச்சிகள்ல ஊற்று நீர்கள் ஓடையாக வந்து ஒன்று சேர்ந்து ஆறாக கடலை நோக்கி செல்லும். உயரமான இடத்திலிருந்து பள்ளமான பகுதியான கடலுக்கு நோக்கி செல்வதுதான் ஆற்று நீரின் பண்பு. இந்த ஆற்று நீரில் என்ன இயல்பு என்றால், இப்ப குளத்து நீர் என்றால் ஒரு இடத்துல நிக்கிற நீர், ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கிற நீர். அப்ப அதுல விசேட இயல்பு என்னென்றால் அது ஓடுகின்றது, ஓடும். அடுத்தது வீட்டின் சுவரின் நிலைக்குத்து தளத்தை தன்மையை அறிய பயன்படும் உபகரணம் இது தூக்குக்குண்டு. அதாவது தூக்குக்குண்டு என்பது ஒரு கயிறு போல கட்டி இருக்கும், கீழே பாரமாயிருக்கும். அதை சுவரிலே ஒரு இடத்துல பிடித்தால் அது நேராக இருக்கிறாங்க. நிலைக்குத்து தளத்தை சீர் பண்ண, நிலைக்குத்து தன்மையே சரியா இருக்காண்டு எங்களுக்கு காட்டுவதுதான் தூக்குக்குண்டு. அதே மாதிரி தரையின் தன்மையை காட்டுவது நீர்மட்டம். தரை நேரா இருக்கா, சரியா, அதாவது கிடையாக இருக்கா. நேரா என்பது கிடையாக இருக்காண்டுதான் நீர்மட்டம் என்பது. அப்ப தூக்குக்குண்டுதான் நிலைக்குத்து தன்மையை சோதிக்க பயன்படுவது. உலகின் மிகப்பெரிய கண்டம் எது என்பது நான் முதல் உங்களுக்கு சொன்னேன், ஆசியா கண்டம். முதல் ஒரு வினாவில நான் உங்களுக்கு விளக்கம் தந்தேன்.